என்ன துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கு? யார் இதெல்லாம் மடிச்சாங்க? யார் மடிச்சா என்ன நீ? அதான் எல்லாம் ஒழுங்கா மடிச்சிருக்குல்ல. இல்ல, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதே, அதனாலதான் கேட்டேன். அது அசிஸ்டன்ட் வச்சு மடிச்சா நீ. அசிஸ்டன்டா? அம்மா, காலு 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 காலு. அம்மா, ஐயோ, அம்மா. ஜஸ்ட் மிஸ்டா. டேய் பசங்களா, மேமா மேமா, டேய் டேய் சிக் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா மகாராஜா மாதிரி போன பார்த்து மல்லாந்து நிக்கற? போ போய் பாய கூட்டணும் போ. டில்லி போய் வாப்பாவை கூட்டி வாடா. இந்த மோர கடைக்கு ஆளு வேற. ஏய் சரி, இப்போ எதுக்கு வந்த நீ? சொல்லு மேமா. வேலை நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நீங்க தேய்க்கிற தேயில பாய் அப்படியே ஆர்காட்டியே வேலைக்கு வாங்கி நவா பாயிட போறாரு. உங்களை வச்சுக்கின்னு ஒவ்வொரு வண்டியும் டெலிவரி குடுக்கறதுக்குள்ள அவரு புள்ளத்தாச்சி மாதிரி முக்கின்னு கிடக்குறாரு. அப்படியே வெட்டி முறிக்கிற மாதிரி வேலை நேரத்துல ஏன்னு கேக்குறது. என்னக்கா என்ன சொல்றாங்க? நான் கலக்குறேன் மேமா. என்னது இது கையில? அது என்ன இத்தனை போட்டோ வச்சிருக்க? என்ன மலரும் நினைவுகளா? பாருங்க, இதுல இருக்கிற பொண்ணுங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா சொல்லுங்க. எது பொண்ணுங்க போட்டோ? மாட்னடா முழிக்கிற முழியப்பாரு. என்னத்துக்குடா அவன் மூஞ்ச பாத்து நிக்கிற? அவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இதுல இருந்தா கூட சொல்லுங்கடா. பிரபா நீ பாரு. இந்த படி. என்ன இது குண்டா இருக்கு, கூட்டையா இருக்கு, இது எனக்கு செட் ஆகாது. டேய் ஒல்லியா இருக்குடா. எந்த போட்டோவும் நல்லா இல்ல. டேய் உருவத்தை பாக்காதீங்கடா, குணத்தை பாருங்கடா. குணம் போட்டோல தெரியலையே மேமா. எந்த பொண்ணுமே நல்லாவே இல்ல மேமா. மெய்யம்மா, நீ சொல்ற மாதிரி குணத்தை பார்க்கணும்னா அதுக்கு நம்ம நேர்ல போய் தான் பார்க்கணும். நல்ல பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பழைய பாத்துட்டு வந்துருவோம். பாத்தியா, நல்லா பழகுவீங்கடா. அம்மோ, உருவத்தை பார்க்க வேணா குணத்தை பாருன்னு என்கிட்ட சொல்றீங்க. அத பொண்ணுங்க கேக்குமா முதல்ல? பிரபா, குட் क्वेश्चन. எல்லா பொண்ணுங்களும் உருவத்தை பாக்குறது இல்ல பார்த்தா. அம்மா, எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்களா? எங்க கதையெல்லாம் விடுங்கடா. உங்களுக்கு கொடுத்த போட்டோ முதல்ல பாருங்கடா. ஏண்டா அதுல ஒரு போட்டோ கூடவா உங்களுக்கு பிடிக்கல? ஒண்ணுமே சரியில்லை வாப்பா, இருந்தா சொல்ல மாட்டோமா? ரஜினி வா 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 வா. ரஜினி எத்த பாத்துட்டே இருந்த. இங்க இருக்கிற ஒரு பையலுக்கு நல்ல கண்ணே இல்ல, எல்லாம் நொல்ல கண்ணாக்கிது. டபரே, இந்த போட்டோவை பார்த்து ஒரு நல்ல பொண்ணா நீயே சொல்லு. இதுல எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல ரஞ்சனி? ஆமா மேமா, நீங்க படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரு கிட்ட பொண்ணு பாக்குறீங்க? அப்படி கேளு ரஞ்சினி, நீ நேத்தே ஏதோ கன்ஃபியூஷன்ல இருந்திருக்க போல இருக்கே. பெரியவங்க விஷயம் சரியாதான் இருக்கும், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட. இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரியும், ரஞ்சனி எப்பவுமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. பாத்தியா மையம்மா, ரஞ்சனி சொல்லிட்டான்னு சொல்லிட்டே இருந்தியே, இப்ப என்ன சொல்றா பாத்தியா? இவன் சொந்தத்துல பொண்ணே வானான்னு சொல்லிட்டாமா, அதனாலதான் கண்ணால வானான்னு சொல்றான்னு நினைச்சு இருந்தேன். வெளியில எதுனா பார்த்தா அதையும் வானான்றான். நீ எடுத்து சொல்லுமா. நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? கேளு ரஞ்சனி. பிரபாக்கு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் பொண்ணு பாப்பேன். ரஞ்சனி அப்படி சொல்லு. நீ பாரு கண்ணே, நீ ஏன் பாரு. நீ ஏன் ஒரு பொண்ண பாரு. முதல்ல இந்த பிரபா பையனுக்கு முட்டுட்டோம்னா அப்பால ஒவ்வொருத்தனியா முடிச்சிரணும். அதானே முடிச்சு சமாதி கட்டிரணும். ஆளை பாரு. டேய், குடும்பத்தோட அருமை தெரியாம பேசாதீங்க. அதான் கண்ணே, நல்ல நறுக்குன்னு மண்டையில கொட்டி சொல்லு கண்ணே, அப்பதான் இதுங்களுக்கு உரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஓகே. ரஞ்சனி, நம்ம கொள்கை இந்த பொண்ணை கட்டுறதுதான். இது என்ன ஆடா மாடா புடிச்சு கட்டி வைக்கிறதுக்கு? அகராதி பேசாதடா.
உன் வாயை கட்டத்துக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பான். என் வாயை மட்டுமா? இந்த உலகத்துல கல்யாணம் அவங்க வாய் ஃபுல்லா கட்டி தானே கிடக்கு. ஆ. டேய் இல்ல, வாயை கட்டி வைத்த கட்டி காப்பாத்தவங்க, அத சொல்ல வந்தேன். எங்க ரஞ்சனி, பிரபா வாயை கட்ட போற அந்த கயத்தை காட்டு. குடுக்காத ரஞ்சினி. இம்மா நேரம் அந்த போட்டோல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களையும் குறை சொல்லி நின்றானுங்க. அந்த போட்டோ நீ பாயாண்ட குடு. பாய் இந்தாங்க நீ பாப்பா. பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா இவ? நல்லா இருக்காங்க. லட்சணமா இருக்கா. இத போய் இவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களே, என்னத்த சொல்றது இவங்கள? பாய் இந்த பொண்ணு தான் எனக்கும் பிடிச்சிருந்தது பாய். பாத்தியா ரஞ்சினி கண்ணு கரெக்டா இத்ததான் எடுத்துக்குது. இதுங்களுக்கு எங்க தெரியுது கற்பூர வாசனை? பொண்ணா பெட்ரோலான்னு அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரஞ்சனி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். பாய். மேமா பொண்ணு பார்க்க போறப்ப மட்டும் சொல்லிருங்க, நான் வரேன். நில்லு. சொன்னா கேளு ரஞ்சனி. ஆளு விடுற சாமி. ரஞ்சனி நில்லுன்றேன்ல. டேய் எனக்கு உண்மையிலே வேலை இருக்குடா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? டேய் அன்னைக்கு உங்க அண்ணன் கார் இங்க கொண்டு வந்தார் சொன்னல. ஆமா, அதுக்கு நான் அவனை நல்லா திட்டிட்டேனே. இல்ல ரஞ்சனி, போலீஸ் இந்த காரை பத்தி எங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சாங்க. ஏன்? எதுக்கு? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. போலீஸ் உங்க அண்ணன் கார் தான் சொல்லிலாம் எதுவும் கேட்கல, ப்ளூ கலர் காருன்னு தான் சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு ஆதித்யா கார் மட்டும் தான் நம்ம ஷெட்டுக்கு வந்துச்சு. அதான் ஒரு டவுட்ல உங்ககிட்ட கேட்குறேன். என்னாச்சு ஆதி? ஏதோ மீட்டிங் தானே சொல்லிட்டு போனேன். போன இடத்துல என்ன நடந்துச்சு? மீட்டிங் தான் மம்மி. அங்க சின்ன ஒரு பிரச்சனை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விடுங்க. நான் விசாரிக்கிறேன். ஆதித்யா கிட்ட நேரடியாலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் சைலண்டா ஃபாலோ பண்ணிப்பாரு. அவர் மறைக்கிறாரா, அவர் நடவடிக்கையில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு நீ கவனி. சீனு டாக்டர் வாங்க. எந்த